துலாம் துலாம் இருக்கு. சனி பகவான் என்ன பண்ண போறாரு? சனி பகவானுடைய பொறுப்பு என்ன? இந்த சனி பகவான் நல்லதை பண்ணுவாரா? முக்கியமாக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். 6ல் சனி இருக்குது, சூப்பராக இருக்குது, ஓஹோன்னு இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்லாம். அதெல்லாம் உண்மையா அப்படின்னு இந்த இடத்திற்காக, வீட்டுக்காக, வண்டிக்காக, வாகனத்திற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கும். வீட்டிலே இருந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான அமைப்புகளும் நல்லா இருக்குது. தாராளமாக அதுக்கு முயற்சி பண்ணலாம். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் மட்டும் இப்போ உங்களுக்கு அவ்வளோ சிறப்புக்குரிய ப்ரமோஷன் கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, மகிழ்ச்சி கிடைக்குமா, ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா அதை இப்போ எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா 6ல் சனி பகவான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அவர் கொடுக்கறதுக்கு யோசிப்பார். உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னா அந்த சனி பயிற்சி தான். ஏன் சனி பயிற்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனைக்கு ஒடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மனை நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா? கிடையாது. கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலேயும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளும் நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுறது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா, அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போகிறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? துலாம் இருக்குது. சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு? சனி பகவானுடைய பொறுப்பு என்ன? இந்த சனி பகவான் நல்லதை பண்ணுவாரா? முக்கியமாக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். 6ல் சனி இருக்குது, சூப்பராக இருக்குது, ஓஹோன்னு இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்லாம். அதெல்லாம் உண்மையா அப்படின்னா பொதுவாக உண்மைதான். பட் இந்த துலாம் இருக்குது, இந்த சனி பகவான் என்னவா இருக்கார்? நம்மளை சனி பகவானை ஒரு கெட்டவர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வச்சுருந்தாங்கன்னா அந்த சனி 6ல் இருக்கிறது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே துலாமை பொறுத்தளவில் சனி பகவான் கெட்டவரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. துலாம் இருக்குது, சனி பகவான் நண்பன். என்ன நண்பன்? ஆத்மார்த்தமான உயிர் நண்பன். அதனால தான் துலாமில் சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகமாகவே இருப்பார். அப்படிப்பட்டவர் துலாம் இருக்குது, நன்மைகளை தருவாரை தவிர கெடுதல்களை தரமாட்டார். அவர் போய் 6ல் இருக்கிறதுனால தன்னுடைய வலுதை அவங்க குறைச்சிக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தமே தவிர அங்கே உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போது நீங்கள் இங்கே சுப பலன்களை எதுக்காக அள்ளி கொடுத்துருவாரா? 6ல் இருக்கக்கூடியவர் கிடையாதுங்க. இந்த நேரம் என்ன பண்ணுவார்? நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். துலாம் இருக்குது, சனி பகவான் 4-5க்கு அதிபதியாக இருந்து இப்போ எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த 4ங்கிறது இடம், வீடு, சொத்து, சுகம். 6ங்கிறது கடன்.
அப்போ இந்த இடத்திற்காக, வீட்டுக்காக, வண்டிக்காக, வாகனத்திற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்போது ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீங்கள் கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். இதுவே நான் அம்மாவுக்காக கடன் வாங்கினேன், இதுவே நான் சொத்து பிரச்சனைக்காக கடன் வாங்கினேன், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கடன் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, அடுத்து பூர்வ புண்ணியம், குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளுக்காக அப்படின்னா இந்த குழந்தைகளுடைய படிப்புக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய, எஜுகேஷன் லோன் போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளை படின்னு சொல்கிறதுனாலேயே அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அதை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகி, பிரச்சனையாகி, கோபத்தோட குழந்தைகளை ஏதாவது திட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை இந்த தவறை பண்ணிடாதீங்க. இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த மார்க்கை கண்டிப்பாக அவங்க எடுத்துருவாங்க. நீங்கள் படின்னு சொல்கிறதுனாலலாம் அவங்களுக்கு அந்த மார்க் வந்துட போகிறதில்ல. அதனால் அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இந்த காலகட்டங்கள் 5, 4 2க்குமே அவர் தான் அதிபதிங்கிறதுனால ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு ஓரளவு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலைகள், ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இல்லைங்க, நான் ஏற்கனவே இடம் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் இந்த தடவை ஒரு முறை அந்த இடத்த போய் பாருங்கள். அந்த இடத்துல யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்களாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குது. நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். துலாமை பொறுத்தளவில் படிப்பில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நல்லாவே அவங்க மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பு. போட்டித் தேர்வை பொறுத்தளவும் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. ஒன்றும் பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, இப்போ அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக எடுத்துக்கலாம். வீட்டிலே இருந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, அதுக்கான அமைப்புகளும் நல்லா இருக்குது. தாராளமாக அதுக்கு முயற்சி பண்ணலாம். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் மட்டும் இப்போ உங்களுக்கு அவ்வளோ சிறப்புக்குரியதாக இல்லை. அதனால் அதில் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்காக கடன்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இங்கே அதிகமாகவே இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. தீரக்கூடிய பிரச்சனைகள் தான், சின்ன சின்ன கடன், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இந்த நேரத்தில் இருக்குது. வயிற்று உபாதைகள் மட்டும் ஏற்படும். அந்த வயிற்று உபாதைகளுக்கு மட்டும் நீங்கள் சரியான நிகழ்வுகளை, வைத்திய முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளுக்கு எப்படி இருக்க போகுது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. உடன்பிறப்புகளுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது. அதே போல் தாய் தந்தையருக்கு எப்படி இருக்கும்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. அப்பாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அப்பாவுக்கு ஒன்றும் பெரிய சிக்கல்கள் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் உங்களுடைய தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது, துலாமை பொறுத்தளவில் ஒரு ஏற்ற இறக்கமான தொழில் வளர்ச்சி. நான் ரெகுலராக ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். 15 நாள் ரொம்ப ஓஹோன்னு நல்ல பிக்கப்பில் இருக்கும், 15 நாள் கொஞ்சம் டவுனாக போகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ரமோஷன் கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, மகிழ்ச்சி கிடைக்குமா, ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா அதை இப்போ எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா 6ல் சனி பகவான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அவர் கொடுக்கறதுக்கு யோசிப்பார். உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. சனி பகவானுடைய தாற்பயமே என்ன தெரியுமா, எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரியாக செய்கிறானோ அவர் துன்புறுத்த மாட்டார் அப்படிங்கிறதான். அந்த கடமையிலிருந்து கொஞ்சம் தவறினாலும் அவர் அந்த நிகழ்வுகள்லாம் மாட்டிக்குவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் நற்பலன்களை பெற வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, நலபுராணம்னு ஒன்று உண்டு. அந்த நலபுராணத்தை படிங்க. அந்த நலபுராணத்தை படிச்சிங்கனாவே உங்களுக்கு வாழ்க்கையில் எங்கெல்லாம் தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எவன் ஒருவன் என் சரிதம் கேட்டோரை நீ தீண்டவும் கூடாதுன்னு அந்த சனி பகவான்கிட்டே வரம் வாங்கினவர் நலமகராஜன். அதனால் நலபுராணத்தை படிங்க, சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது. நன்றி. மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை பெற விரும்பினீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.